Welcome to this lecture on inverse Laplace transform. If Laplace transform of function of t equal f of s, then function of t is called at the inverse Laplace transform of f of s and is symbolically written as function of t equal to L inverse of f of s. Laplace transformல என்ன பண்ணிருப்போம்னா f of t னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கு Laplace transform அப்ளை பண்ணும்பொழுது f of s ங்கிற ஃபங்க்ஷன் வரும். இது எப்படி எழுதலாம்னா இதுக்கு இன்னொரு ஃபார்ம் வந்து லேப்லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டி. இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா இந்த ஆன்சரை கொடுத்த எஃப் ஆஃப் டி யார், இதை எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி ஈக்குவல் 1/s மைனஸ் ஏ. எல் இன்வர்ஸ் ஆஃப், இப்போ இந்த எல் இந்த சைடு போகும்போது எல் இன்வர்ஸ்னு மாறும். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் இ பவர் ஏடி. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டீனுடைய வேல்யூ 1/s ஸ்கொயர். இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/s ஸ்கொயர்னுடைய வேல்யூ வந்து டி. இது ஆல்ரெடி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம பார்த்துருக்கூடிய ஃபார்முலா தான். இங்கே எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்கேன் 1/s மைனஸ் ஏ. இது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் டி வந்து இ பவர் ஏடி. 1/s ப்ளஸ் ஏ, இது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து இ பவர் மைனஸ் ஏடி. 1/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஏடி பை ஏ. s/s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்துச்சுன்னா காஸ் ஏடி. 1/s ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஹைப்பர்பாலிக் ஏடி பை ஏ. s/s ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் காஸ் ஹைப்பர்பாலிக் ஏடி. 1/sக்கான இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/s ஸ்கொயருக்கான லேப்லாஸ் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டி. 1/s பவர் n, இதுக்கான இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் t பவர் n மைனஸ் 1/n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். தென் 1/s பவர் n ப்ளஸ் 1 வந்து t பவர் n பை காமா ஆஃப் n ப்ளஸ் 1. இப்போ இந்த இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை சால்வ் பண்ணும்பொழுது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கணும். எஸ் ஷுட் பி இன் சேம் ஃபார்ம் இன் ஆல் பிளேசஸ். எஸ் எந்த ஃபார்மில் இருக்கோ அதே ஃபார்மில் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இது நம்ம ப்ராப்ளம் செக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது. இதில் கோல்டன் ரூல், எஸ் எல்லா இடத்துலையும் ஒரே ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மினுடைய ஆன்சரை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒருவேளை அந்த ஃபார்மில் இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எஸ்னுடைய ஃபார்மை ஒரே ஃபார்ம் இருக்கிற மாதிரி அதை மாற்றணும். Find the inverse Laplace transform of s square minus 3s by plus 4 divided by s cube. இது f of s, இதை s cube ஆல் டிவைட் பண்ணும்போது 1/s minus 3/s square plus 4s cube. Inverse Laplace transform L inverse of 1/s minus 3 L inverse of 1/s square plus 4 L inverse of 1/s cube. We know that L inverse of 1/s power n which is equal t power n minus 1 by n minus 1 factorial. L inverse of 1/s நுடைய வேல்யூ வந்து 1. இப்போ மைனஸ் 3 L inverse of 1/s ஸ்கொயர் வந்து டீன்னு வரும். ப்ளஸ் 4 L inverse of 1/s கியூப்னா இங்கே என்னன்னு இருந்துச்சுன்னா n மைனஸ் 1. அப்போ என்னவாகும்? டி ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2, அது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2t ஸ்கொயர்னு வந்து கிடைக்கும். L inverse of 2s plus 1/18 by s square plus 25. ஒரு சில சமயம் ப்ராப்ளத்தில் எப்படி வரும்னா find the inverse Laplace transform of inverse Laplace transform என்ன ஃபங்க்ஷன்னா 2s plus 18 divided by s square plus 25. இப்போ இதனுடைய ஹைடன் மீனிங் கொஷின் எப்படி வரான்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 2s plus 18 s square plus 25. இப்போ இந்த வார்த்தை வந்ததுனாலே இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இமீடியேட்டாக அந்த
இந்த ப்ராப்ளத்தை எப்படி எழுதணும்னா L inverse of 2s plus 18 by s square plus 25. புரியுதுங்களா? L inverseன்னு எழுதுறதுக்கு பதில் வார்த்தையால் எழுதியிருக்கிறாங்க. இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா L inverse சிம்பிளை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த s square plus 25 2s by s square plus 25 plus 18 L inverse of 1 by s square plus 25. இப்போ இந்த 25 எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? அடுத்தது இந்த 25 எப்படி மாற்றலாம்னா 5 ஸ்கொயர். இப்போ என்னுடைய எய்ம் வந்து என்னென்னா L inverse of s by s square plus a square இந்த ஃபார்ம் வந்ததுனாலே என்னுடைய வேல்யூ வந்து cos at. Then L inverse of 1 by s square plus a square என்னுடைய வேல்யூ sin at by a. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 cos 15 வருமா? ஏன்னா ஏ இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது. ப்ளஸ் 18/5 sin 5tங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். Then the third one, L inverse of 8 minus 6x by 6s square plus 9. 8 கான்ஸ்டண்ட்டாக அதை வெளியே எடுத்து இல்லாமல் L inverse of 1 by 16s square plus 9 minus of 6 L inverse of s by 16s square plus 9. இப்போ இங்கே 16 இருக்குது. இப்போ மேலே கான்ஸ்டன்ட் இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல எஸ்ன்னு இருக்குது. இப்போ இதை எதா கூட ரிலேட் பண்ணலான்னா L inverse of 1 by s square plus a square. இதனுடைய வேல்யூ வந்து என்னென்னா sin at by a. ஆனால் இங்கே எஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் 1 இருக்குங்களா? இங்கே 16 இருக்குது. இப்போ எனக்கு அந்த 16 அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், 16 காமனாக வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தால் எப்படி மாறும்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9/16. இப்போ 16ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணி 16s ஸ்கொயர் 16 கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் 9 வந்து கிடச்சிரும். 16 கான்ஸ்டன்ட் இதை வெளியே எடுத்துடலாம். என்னவாகும்? 8/16 L inverse of 1 by s ஸ்கொயர் 9/16 எப்படி எழுதலாம்னா 3/4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ஏனுடைய வேல்யூ. இப்போ இதை பார்த்த உடனே இது எந்த ஃபார்முக்கு ரிலேட் பண்ணலான்றது நான் ஐடியா இருக்கணும். அப்போ நான் பிகினிங்கில் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கூடிய ஃபார்மை எதா கூட ரிலேட் பண்ணால் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலான்றது தெரியும். தென் இந்த செகண்ட் போர்ஷன் 6 இதில் 16 காமனாக வெளியே எடுத்துடுறேன். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9/16 அதே ப்ரொசீஜர் 16 வெளியே வந்துடும். இப்போ இது வந்து சைன் 80 ஆகக்கூடிய இதை வந்து எந்த ஃபார்மாக கூட கம்பேர் பண்ணலாம்? L inverse of s by s square plus a square equal to cos 80 அந்த ஃபார்மாக கூட கம்பேர் பண்ணுறோம். 2/3 1/a sin 3/4t minus 3/8 cos of 3/4t. இந்த 4 வந்து ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் மேலே போகும்பொழுது 2 × 4 8 3 × 3 9 sin of 3/4t minus 3/8 cos of 3/4t. First shifting theorem, L inverse of f of s equal to f of t. Then L inverse of f of s plus a equal e power minus at into function of t. L inverse of 3/s minus 2 the whole power 4. இப்போ இங்கே s minus 2ன்னு வந்துருக்குங்களா? மைனஸ்னு வந்தோன்னா ப்ளஸ் e power 2t வெளியே வந்துடும். அப்போ L inverse of 1/s power 4 3 e power 2t t cube. L inverse of 1/s power n-க்கான ஃபார்முலா t power n minus 1/n minus 1 factorial. அதனால் 1/s power 4 வந்து t cube by 3 factorial. 3 factorial வேல்யூ வந்து 6. அதை 3ஆல் கேன்சலேஷன் பண்ணும்போது t cube e power 3t சரி e power 2t divided by 2. Second problem, L inverse of 1/s square plus 4s plus 20. L inverse of 1 இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா s plus 2 the whole square plus 4 square ஸ்ப்ளிட் பண்ணலாம். இங்கே வெறும் s plus 2 மட்டும்தான் இருக்குது. s plus 2வில் இருந்து e power minus 2t வெளியே எடுத்தலாம். e power minus 2t L inverse of 1/s square plus 4 square.
L inverse of 1 by a square plus a square இருந்ததுனா இதுக்கான ஆன்சர் 1 by a sin at. e power minus 2t 1 by a 1 by 4 sin 4t. Then 1 by 4 constant front எழுதிட்டு e power minus 2t sin 4t. So first shifting theoretiனுடைய application L inverse of f of s function of t இருக்கும்போது f of s plus a இந்த s plus a நினச்சுன்னா e power minus at வெளியே எடுத்துட்டு என்ன வரும்னா L inverse of f of s, L inverse of f of s னுடைய வேல்யூ வந்து function of t. L inverse of s plus 2 by a square plus 8s plus 25. இப்போ கீழே இருக்கிறது எப்படி எழுதலாம்னா s plus 4 the whole square plus 3 square. இங்கே மேலே இருக்கிறது s plus 2ன்னு இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்குன்னா s வந்து எல்லா இடத்துல ஒரே ஃபார்மில் இருக்கணும். இங்கே s plus 4ன்னு இருந்துட்டு இங்கே மேலே s plus 2ன்னு இருந்தால் அது நம்ம ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தேரத்தை அப்ளை பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், s plus 2ன்னு இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். என்ன எழுதலான்னா s plus 4 minus 2. இப்போ இந்த s plus 4 minus 2 s plus 4 the whole square s வந்து ரெண்டு இடத்துல ஒரே ஃபார்மில் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தெரியும். ப்ளஸ் 4ன்னு இருந்ததுன்னா மைனஸ் ஃபோரை காமனாக வெளியே ஏற்றணும். e பவர் மைனஸ் 4t வெளியே வந்துடும். e பவர் மைனஸ் 4t L inverse of s minus 2 divided by s square plus 3 square. இதை எஸ்ஸுக்கு தனியாக பிரிக்கணும், அடுத்தது மைனஸ் 2க்கு தனியாக பிரிக்கணும். L inverse of s by s square plus 3 square minus 2 L inverse of 1 by s square plus 3 square. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து cos 3t. தென் 1 by s square plus 3 square sin at ஃபார்முலாவோட ரிலேட் பண்ணலாம். 2 by 3 பிகாஸ் 1 by a ஃப்ரண்ட்டில் வரும். sin 3t e power minus 4t cos 3t minus 2 by 3 sin 3t. Thank you so much for your listening. Have a great time.